Hello guys, வணக்கம் and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. ஸோ யாரெல்லாம் சிஆர்இ எக்ஸாம்ஸில் ப்ரொவிஷனலி செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எய்ம்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 22 மார்ச் அன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், சிஆர்இக்கான ஒரு சில அப்டேட்ஸோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ப்ரொவிஷனலி சிஆர்இல செலக்ட் ஆயிருக்கீங்களோ, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட், அதாவது ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட சாய்ஸை வந்து கொடுக்கணும். சரிங்களா? எப்பயுமே வந்து ப்ரொவிஷனலி யாராவது செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இதுதான். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனலி செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி எய்ம் சைட்ல இருந்து. அதாவது 25th மார்ச்ல இருந்து 31st மார்ச்சுக்குள்ள நீங்க இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சடனா ஒரு சில காரணங்களுக்காக இந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல, அந்த டேட்ஸ் 25th மார்ச்ல இருந்து 31st மார்ச்சுக்குள்ள இருந்த அந்த டேட்டை வந்து சடனா ஏப்ரல் மாசத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் வந்து இதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இட் இஸ் அப்சர்வ் தட் மெனி கேண்டிடேட் ஹேவ் நாட் அப்டேட்டட் த அப்ளிகபிள் செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். முதல் பாயிண்ட் இதுதான். இவங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நிறைய டாக்குமெண்ட்ஸை அப்லோடே பண்ணல. நீங்க அப்லோட் பண்ணாத அந்த காரணத்துக்காக உங்களோட அந்த செலெக்ஷன்ல நீங்க பேர் வந்திருந்தாலும் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் என்ஓசி இருந்துச்சுன்னா என்ஓசி, என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி, 10th மார்க் ஷீட், உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்காக, அண்ட் டொமைசைல் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் நீங்க அட்டாச் பண்ணணும். ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க வந்து வெப்சைட்ல உங்களோட லாகின் ஐடியில கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அப்லோட் பண்ணாததால இந்த இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்எலிஜிபிலிட்டி காமிச்சதால நிறைய பேர் என்ன கொரி ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, ரைசிங் கொரிஸ் இன் மை பேஜ் ரிகார்டிங் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எதுக்கு வந்து எனக்கு இன்எலிஜிபிலிட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன பிரச்சனை அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் நீங்க சரியா அப்லோட் பண்ணாததால உங்களுக்கு இன்எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு காட்டுது. அதனால நீங்க கொரி ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்க கொரி ரைஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனாக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த இன்எலிஜிபிலிட்டி நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்காக கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முன்னாடி 25th இருந்து 31st நீங்க ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க சடனா மாத்தி ஏப்ரல் 5th இருந்து 15th நீங்க ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தா போதும். சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி உங்களோட ஒர்க்கை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன் த ஹோல் என்ன விஷயம், உங்களுக்கு அடிக்குவேட்டா டைம் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்க அப்லோட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்லோட் பண்றதுக்காக. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு 5th ஏப்ரல்ல இருந்து 15th ஏப்ரல் வரைக்கும் அந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைம் பீரியட்ல நீங்க சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதும் நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு பக்கத்துல என்னென்னலாம் எய்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். செகண்ட் வந்து எந்தெந்த எய்ம்ஸ் இந்த மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்களோ, இஎஸ்ஐ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரெஃபரன்சஸ் கொடுக்கலாம். சரியா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க ப்ரெஃபரன்சஸ் கொடுக்கணும். ஆன் த ஹோல் 5th ஏப்ரல்ல இருந்து 15th ஏப்ரலுக்குள்ள நீங்க இந்த ப்ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், சார் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எஜுகேஷன் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், அவங்களோட ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட்,
அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விவரமாக தெரியணும் அப்படின்னா www.aimsexams.ac.in இங்கே போயிட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதில் வந்து செக் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 1920 அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல 1920 அந்த பேஜில் வந்து கிளியராக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுதான் விஷயம். 5th இருந்து 15th நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணி சாய்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.